வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்கள். நமது சென்ட்ரல் ஹவுஸ் சிஸ்டத்தின் முதல் படியான வாழ்க்கை விதையாக லக்னம் புள்ளி என்னும் நட்சத்திர வரிசையில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பூசம் நட்சத்திரம். பூசம் என்பது ஒரு தாயின் அரவணைப்பு அல்லது கோட்டையின் பாதுகாப்பை போன்றது. எதையும் சிதறவிடாமல் ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருவது இவர்களின் பலம். அதாவது ஒரு சிஸ்டத்தினுடைய விதிமுறைகளை தவறாமல் பயன்படுத்துவதும் அதை பாதுகாப்பதும் அதை பின்பற்றுவதுமே இவர்களுடைய இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இவர்களுடைய பொது குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். ஒரு சிஸ்டத்தை தாங்கி பிடிப்பதும் அதன் வழிமுறைகளை பின்பற்றுவதும் தயங்காமல் தொடர்ந்து பின்பற்றுவதும் இவர்களுடைய குணம். இதுதான் இவர்கள் அமைப்பு. இதில் எதையும் ஒரு ஒழுங்குமுறைப்படி சிலபஸ் படி முறையாக படிப்பதை விரும்புவார்கள். இவங்க படிக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது படிப்பு அல்ல அப்படின்னா இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ அல்லது ஒரு அமைப்பு ஒரு விதிமுறைகளுக்குள் கட்டுப்பட்டு செயல்படுவது என்ற அமைப்பில் இவர்கள் அமைந்து கொள்வது நல்லது. ஆக ஒரு நிலையான சம்பளம், தெளிவான விதிமுறைகள் கொண்ட அரசு வேலை அல்லது பெரிய நிறுவனங்களில் இவர்களுக்கு மரியாதை அதிகம். சிலர் அரசியலில் செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்பது எல்லாவற்றையும் விதிப்படி செய்ய நினைப்பதால் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு இவர்களை பார்க்கும்போது இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தோன்றுவதும் அல்லது விதிப்படி நடக்காத இடங்களில் இவர் மன உளைச்சலுக்கு ஆளாவதும் இவர்களுடைய குணாதிசயமாக இருக்கும். இவர்களுடைய நோக்கம் என்பது சமூகத்திலும் வாழ்க்கையிலும் ஒழுக்கத்தையும் நீதியையும் வழிமுறைகளையும் நிலைநிறுத்துவதே ஆகும். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தின் இந்த பூச நட்சத்திரத்தின் சனியின் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் இருந்தால் இவர்களது செயலில் ஒரு கம்பீரமும் உறுதிப்பாடும் இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தால் முதலில் அதை ஆடாமல் அசையாமல் நிலைப்படுத்துவது எப்படி என்பதை இவர்களுடைய முதல் வேலையாக இருக்கும். குழப்பமான சூழலிலும் அமைதியாக நின்று வேலையை தொடங்குவார்கள். இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க ஒழுங்குமுறை பற்றியே இருக்கும். ஒன்றை எப்படி ஒழுங்குபடுத்துவது, ஆர்கனைஸ் செய்வது, எதை எங்கே வைக்க வேண்டும், எந்த விதிப்படி நடக்க வேண்டும் என்று பக்காவாக பிளான் பண்ணுவார்கள். இவங்களுடைய மனம் எப்பொழுதுமே ஒரு செக்லிஸ்ட் மாதிரியே வேலை செய்யும். இதை செஞ்சுட்டோமா, இந்த விதி கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரியே வேலை செய்வதாக இருக்கும். இதுவே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி ஒரு நீண்ட கால போட்டத்திற்கான தொடக்கமாக இருக்கும். ஒரு நாள் வேலையை செய்துவிட்டு நிறுத்திவிடாமல் அதை தொடர்ந்து எப்படி கொண்டு போவது என்பதில் கவனம் செலுத்துவார்கள். மற்றவர்களுடன் இணைந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுபவர்களாகவும் முயற்சி செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இதுவே நான்காம் பாகமாக இருந்தால் இவர்களது உழைப்பிற்கு பலனாக ஒரு வலுவான பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்குவார்கள். இவர்களால் ஒரு நிறுவனம் அல்லது குடும்பம் அல்லது ஒரு அமைப்பு ஒரு சீரான பாதையில் இறங்குவதை பார்த்து மிகுந்த திருப்தி அடைவதாக இருப்பது. இப்படிப்பட்ட பூச நட்சத்திரம் உங்கள் பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கம் இருக்கும்.